தேசிய கீதம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा. நீங்கெல்லாம் தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுத்து நின்னுகிட்டு இருக்கீங்க. நான் இந்த ஆடிட்டோரியத்துல பாம்பு வச்சிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. ஜனகண மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே. உயிரை விட தேசம் பெருசு, தேசிய கீதம் பெருசு நினைச்ச உன்னுடைய தேசபக்தியை நான் பாரு. இத பாரு, உனக்கு எப்ப வேணும்னாலும் என்ன உதவி வேணும்னாலும் நீ என்ன வந்து பார்க்கணும். உன் பேர் என்ன? பகவத் சிங். அதான் நெஞ்சில இவ்வளவு உறுதி. அன்னைக்கு 2 நிமிஷம் தாமதிச்சிருந்தா கூட அந்த பிராம்பலாஸ்ட நம்ம 2 பேரும் செத்து போயிருப்போம். உன்னை இந்த மிலிட்டரி கர்னல் ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உன்னுடைய தேசப்பற்றுக்கு தகுதியான வேலை தான் இருக்கிற. உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். உட்காருப்பா. தேங்க்யூ சார். என்ன விஷயமாப்பா வந்திருக்கிற? தலைவர் கேடிஆர் நடத்தின மீட்டிங்ல அவரை சுட முயற்சி பண்ணதா ஒருத்தனை தீவிரவாதின்னு சுட்டு பண்ணாங்களே, அவன் தீவிரவாதி இல்ல சார். கேடிஆரோட கட்சி தொண்டை. அவன் கேடிஆர் மேல வெறித்தனமான அன்பு வச்சிருந்தவன். எதை வச்சுப்பா சொல்ற? அவன் என் கூட பிறக்காத சகோதரன், என் கூட ஒன்னா வளர்ந்தவன். இது பாருங்க சார், 12 வருஷத்துக்கு முன்னாலே அந்த கட்சியில அவன் மெம்பரா இருந்திருக்கான். இது கேடிஆரோட போன பர்த்டேக்கு ரவி தன்னோட ரத்தத்தாலே அவருக்கு பொட்டு வச்சது. இப்பேற்பட்ட தீவிரமான ஒரு தொண்டனை போலீஸ்காரங்க தீவிரவாதின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான மறுப்பும் கேடிஆர் கொடுக்கல. அதனால ரவியோட சாவுக்கும் கேடிஆருக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் சார். அது மட்டும் இல்ல சார், பல ஆயிரக்கணக்கான ஜனங்க கலந்துகிட்ட பொதுக்கூட்டத்துல நூத்துக்கணக்கான போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்த இடத்துல ஒரு தீவிரவாதியை போலீஸ் ஆபீசர் நினைச்சிருந்தா பிடிச்சிருக்க முடியும். ஆனா அவனை பிடிக்காம சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு சந்தேகம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவனை தீவிரவாதின்னு சொன்னதுனால கேடிஆரும் ஒரு ஹையர் போலீஸ் ஆபீசரும் உங்க கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க ஆட்சியில நீதி சாகக்கூடாது சார். அதை சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். நான் வரேன் சார். 1 மினிட் உட்காருப்பா. நான் சொல்றபடி நீ செஞ்சா நீ நினைக்கிறபடி நீதியை காப்பாத்திடலாம். நீ ஆர்மியை விட்டுட்டு தமிழ்நாடு போலீஸ்க்கு வரணும் சார். உன்ன மாதிரி தேசப்பற்று உள்ள ஒருத்தன் தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்தாதான் இந்த தேச துரோக கூட்டத்தை பிடிக்க முடியும் சார். இத பாரு, இந்த கேஸை நீதான் எடுக்கிற, நீதான் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ற சார். ப்ரொசீஜரா ஆர்மியை விட்டுட்டு தமிழ்நாடு போலீஸ்க்கு உன்னை கூட்டிட்டு வரது என்னுடைய பொறுப்பு. சாரி சார், இந்தியாவுக்கு சேவை செய்யணும் தான் நான் மிலிட்டரியிலே சேர்ந்தேன். தமிழ்நாடு இந்தியாவில தான் பாருக்கு. ஓகே சார், நடந்த சம்பவம் ஒரு தேச துரோகங்கிறதுனால உங்க விருப்பப்படி நான் தமிழ்நாடு போலீஸ்ல ஜாயின் பண்றேன். Welcome to the department, Mr. Bhagat Singh. Thank you.
ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். இந்த டிவிஷன்ல இருக்க முக்கியமான கேஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அப்படியா? என்னென்ன ஃபைல்ஸ் சொல்லுங்க. இது ரவுடி ரங்கசாமியோட ப்ரீவியஸ் ஃபைல். ம். இது சுமக்லர் இஸ்மாயிலோட ரிப்போர்ட். ம். இது மருதுவோட ஃபைல். இது வரைக்கும் 4 மர்டர் பண்ணிருக்கான். இவன் சாதாரணமான ஆள் இல்ல, ப்ரொஃபஷனல் கில்லர். அப்புறம் அவ்வளவுதான். 4வது ஃபைல் என்ன? அது வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி கேடிஆர் மீட்டிங்ல ஒரு தீவிரவாதியை நம்ம டிபார்ட்மெண்ட் சுட்டு கொன்னதே அந்த ஃபைல் தானே இது? ஆமா, அதேதான். கொண்டா. Now you can go. இத பாருங்களேன். யோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உனக்கு தெரியாதயா? எனக்கு மட்டும் தெரியுமாக்கா. இதெல்லாம் வச்சுக்கிட்டா தான் நம்ம கட்சியில அறிவியல்னு சொல்லுவாங்க. அப்போ வச்சுக்க. வாப்பா, புத்திசாலித்தனமாவும் பொழைக்க தெரிஞ்சானாவும் இருக்க. நான் தான் முதலமைச்சராக போனேன்னு புரிஞ்சுக்கிட்டு டியூட்டி ஜாயின் பண்ண உடனே முதல்ல என்னை பார்க்க வந்த போலீஸ் ஆஃபீஸர் நீ தான். தம்பிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குல்ல? இதுல என்னங்க சந்தேகம்? அடுத்த ஆச்சு நம்ம ஆச்சு தானுங்க. தம்பியை ஐக்கி ஐக்கி வீரப்பணம் பிடிக்க காட்டுக்குள்ள அனுப்பிச்சிருவோம். Shut up. நான் உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கேன். பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரி, என்ன விசாரிக்கணும் கேளுப்பா. நீங்க நடத்தின சுதந்திர தின விழா பொதுக்கூட்டத்துல உங்களை சொல்றதுக்கு ஒருத்த முயற்சி பண்ணான். ஆமா, சுட்டா குறி தவறிச்சு. சும்மாரியா? அப்படி சொல்ல முயற்சி பண்ணவன் ஒரு தீவிரவாதி. அதை நான் சொல்லல, உங்க டிபார்ட்மெண்ட் சொல்லுச்சு. ஆஃப் கோர்ஸ். இப்ப நான் சொல்றேன், உங்களை சுட்டவன் தீவிரவாதி இல்ல. அவன் உங்க கட்சி தொண்டன். அவன் என் கட்சியில தொண்டனா இருந்திருக்கலாம், ஒரு ஸ்டேஜ்ல தீவிரவாதியா மாறி இருக்கலாம். ஏன், இந்த ஆளு கூட 6 மாசத்துக்கு முன்னாடி ஆளுங்கட்சியில இருந்தாரு. இப்ப என் கட்சியில மாவட்ட செயலாளர். உங்க விளக்கம் எனக்கு தேவையில்லை. அந்த பொதுக்கூட்டம் நடக்கிற வரைக்கும் அவன் உங்க கட்சி தொண்டன் தான். இருக்கட்டும். ஒரு பிரைம் மினிஸ்டரை செக்யூரிட்டியா கொள்ளலையா? என்னை கொல்றதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் என் கட்சி தொண்டா மாதிரி நடிச்சிருக்கலாம்ல. அட என்னப்பா யோசிக்கிற? அரசியல்னு அப்படி இப்படித்தான் இருக்கும். அடுத்தாப்புல யார் முதலமைச்சர் வருவா, நம்ம ப்ரொமோஷன் எப்படி, அது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். போனக்கே தெரியாது போல இருக்கே. கரெக்டா சொன்னீங்க. வரேன். சென்ட்ரல் ஜெயில் போயிருக்கீங்களா? எதுக்கு? இல்ல, அரசியல் தலைவரா இருக்கீங்க. உங்க பிறந்த நாளைக்கு கைதிகளுக்கு கண்டிப்பா இனிப்பு வழங்கியிருப்பீங்க. அதுக்காக கேட்டேன். அப்பா, நான் பார்த்ததே இல்லைங்க. நான் போனதே இல்லை. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நான் அழைச்சிட்டு போறேன். இவன் பேர் நோட் பண்ணிக்க. பகவத் சிங். ஆகஸ்ட் 15 கேடிஆர் மீட்டிங்ல எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். பத்திரிக்கையில போடுற ஸ்டில்ல தவிர மத்ததெல்லாம் நாங்க டிஸ்போஸ் பண்ணிடுவோம் சார். இந்த சிஎம் ஸ்டில் எப்ப எடுத்தது? நேத்து எடுத்ததா? சொல்லு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலம் தொகுதி எம்எல்ஏ இறந்தாரு, அப்ப எடுத்தது சார். அப்ப எடுத்த ஸ்டில்லாம் உங்ககிட்ட இருக்கு, இப்ப எடுத்தது இல்லையா? எடுறா. நெக்ஸ்ட். இவர்தான் அணுகுண்ட ஆறுமுகம், அந்த கட்சியோட தென் சென்னை மாவட்ட செயலாளர். நெக்ஸ்ட். சார், இவர்தான் எம்எல்ஏ மாரிமுத்து, அந்த கூட்டத்தில் அவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா கேடிஆர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட். அந்த தீவிரவாதி கேடிஆர் சுட முயற்சி பண்ணும்போது தவறி போய் மாரிமுத்து மேல பட்டது இது. கேடிஆருக்காக உயிர் தியாகம் பண்ணானே, அவன் தான் இவன். நோ,
அவன் ஜனங்களை நோக்கி ஓடுறத பார்த்தா ஒரு தலைவனுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ண நினைச்ச மாதிரி தெரியல. அவன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் போராடி இருக்கிறான். தெரியல? கரெக்ட். ஒரு தலைவர் சுடப்பட்ட அதே ஸ்பாட்ல அதே டயத்துல ஒருத்தன் தீ குளிச்சிருக்கான்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் முன்கூட்டியே தெரிஞ்சு வந்தானா? கையோட பெட்ரோல் டின் கொண்டு வந்தானா? யோசிக்க வேண்டிய விஷயம் சார். நெக்ஸ்ட். 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 சார், நான் எடுத்துக்கிட்ட கேஸ்ல ஒரு முக்கியமான ஐ விட்னஸ் கிடைச்சிருக்கு. யாரு? பாரதி நகர்ல சரோஜினின்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்கள விசாரிச்சா சின்னசாமி யார் தீ வச்சு கொடுத்துன்னு கண்டுபிடிச்சிடலாம். வெல் டன். கேரி ஆன். தேங்க்யூ சார். Twinkle, twinkle, little star. Twinkle, twinkle, little star. How I wonder what you are. How I wonder what you are. அம்மணி, இது மாதிரி விஷயத்துல நான் சோசியல் சர்வீஸ் பண்ணி தான் வழக்கம். சோசியல் சர்வீஸ்னா என்ன அர்த்தம்னு தெரியல. அவர் பாஷையில க்ளோஸ் பண்ணிடுவார்னு அர்த்தம். சுமார், அது குழந்தை பாவம். ஏதோ பச்சை குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியன்ற பரிதாபத்துல சொல்றேன். ஃபாலோ பண்ணிக்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீ கேடிஆர் கூட்டத்துக்கு போயிருக்கிற. அங்க ஜிந்தா ஒருத்தனை, அவன் பேரு என்ன, சின்னசாமிய தீ வச்சு கொளுத்தி இருக்கிறான். அத நீ பார்த்திருக்கிற. இப்ப போலீஸ் உன்னை விசாரிக்க வருது. வர்ற போலீஸ்காரங்கிட்ட நீ என்ன சொல்றன்னா, சின்னசாமி தானே பெட்ரோலை ஊத்திக்கிட்டு அவனே கொளுத்திக்கிட்டான்னு சொல்ற. அப்படி சொல்லலன்னு வச்சுக்க, சின்னசாமிக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் இவங்களுக்கும். உன்னையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் மொத்தமா வச்சு கொளுத்திடுவேன். யாரும்